ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அந்த காய்கறி கடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரே வார்த்தையில் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னால் தான் இந்த கடை நீங்கள் வச்சிங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் இப்போ 3 வருஷமாக அதை எவ்வளோ நான் அதுக்கு மெனக்கெட்டிருக்கேன், எவ்வளோ இந்த அளவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறது தான் எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன தான் உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கான பயன் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அது மாதிரி தான் எனக்கும் அன்றைக்கி இருந்துச்சு. சரி நம்ம இந்த விஷயத்தில் இவங்களை எதுவும் நம்ம இனிமேல் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நானும் 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டேன், இது மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா என் ஒய்ஃபு தான் நகை எல்லாத்தையுமே கொடுத்து தான் அந்த கடை வைக்க சொன்னது. எங்கள் அம்மா ஒரு 50,000 பணம் கொடுத்தாங்க. அதையும் என் தங்கச்சிக்கு செய்கிறதுக்காக திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி என் தங்கச்சிக்கு ஏதோ முறை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திருப்பி அந்த 50,000த்தையும் கேட்டாங்க. நான் கொடுத்துட்டேன். ஆனால் இதையே சொல்லிகிட்டு இருந்தால் என்னோடய ஒய்ஃப் கோவப்படுறாங்க. அதாவது என் நகை 20 பவுன் நகையை கொடுத்து நீங்கள் இந்த கடையெல்லாம் ஆரம்பிச்சிங்க, எல்லாம் இது பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் அம்மா அது சரியில்லை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னோடனே அவங்க பேசினா விடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதம் இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட செயல் அப்படி தான் இருந்துச்சு. நான் உடனே நம்ம தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் அம்மா அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. சரி தங்கச்சி என்னாச்சும் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிடுவோம் அப்படின்னோடனே என் தங்கச்சி ஃபோனு அதுக்கப்புறம் பண்ணோன்னே என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் சொன்னேன், இது மாதிரி விஷயம் உங்கள் அன்னைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்குது. இன்னும் அவங்க எதுவும் இதை பேசணும் அப்படிங்கிறத புரிஞ்சு பேச மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னோடனே சரி சரிங்க விடுங்க, நீங்கள் விடுங்க, நான் பேசுகிறேன் அம்மாட்ட. எனக்கு தெரியும் அண்ணி எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. என் கல்யாணத்தை கூட அவங்க தான் நகை எனக்கு 5 பவுன் செஞ்சாங்க. இன்னுமே நான் அதெல்லாம் மறக்கலை. ஆனால் அம்மா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னோடனே சரி சரி நீ எப்படியாச்சும் சுதா அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு பாரு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து சொல்லணும், பேசுகிறதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் சுதாகிட்ட முன்னாடி இதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் அவள் என்ன நினைப்பா, அப்போ நம்ம எதுவுமே பண்ணலை போல இருக்குது, அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்டு தானே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசித்து அது அம்மாவுக்கு யோசித்து பேசவே மாட்டேங்கிறாங்க. நானும் ஒரு மாதமாக சொல்லி பார்த்துட்டேன். இதனாலேயே எனக்கும் அவங்க அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னோடனே சரி சரிண்ணா எனக்கு எல்லாம் புரியுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதனால் நீ அதை பற்றி யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கடைக்கு கிளம்பி போயிட்டேன். கொஞ்சம் நேரத்துலேயே என்னோடய ஒய்ஃபு ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் தங்கச்சிகிட்ட சொன்னதை உங்கள் தங்கச்சி போய் கேட்டிருப்பாங்க போல இருக்குது ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாக்கிட்ட. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே நான் இருக்கிறது உனக்கு இங்கே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன்கிட்ட சொல்லி என்னையும் நீ பிரிக்கிறதுக்கு பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னோடனே நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேங்க, அவங்க கேட்கவே இல்லை. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படின்னோடனே மாமா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத. அவங்களே போயிட்டு அங்கே எங்கள் மாமியை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அவங்களாம் அவங்கள 2 நாள் கூட இங்கே இருக்க விட மாட்டாங்க, அதனால் நீ எதை பற்றியும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் ஈவினிங் வருவேன், இப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வரமாட்டேன், நீ உன்னோட வேலையை பாரு, நீ இதை ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்ருக்காத, அவங்க சும்மா மிரட்டுறதுக்காக இது பண்ணுவாங்க, நான் எங்கள் மாமா வீட்டில் எப்படி அவங்க நடத்துகிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும், அதனால நீ ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை இது பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு அம்மா கிளம்பி போயிட்டாங்கன்னோட கொஞ்சம் மனசு கவலையாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க செய்கிறது தப்புங்கிறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் அதை நம்மளால் கேட்க முடியலையே, இது பண்ண முடியலைங்கிறது ஒரு குழப்பமும் மனசுக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் நான் எதுவும் சொல்லிக்கல, சரி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போக்கி ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் அதுக்கப்புறம் அதை
திருப்பியும் அந்த வேறு விஷயமா வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். சரி மறுநாள் வந்து கடையில் உள்ள பையனையும் வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு, சரி மாமா வீட்டுக்கு போயிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் போனேன். போனதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்னா, இது மாதிரி வந்து எதுவுமே வந்து யோசிக்காமல் வந்து பேசாமல் இருந்தோன்னே, நான் வந்து டக்குன்னு வந்து எங்கள் மாமா கிட்ட இவங்க என்னை பார்த்தோன்னே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாகவே இருந்தாங்க. நான் உடனே சொன்னேன், "ஏம்மா அமைதியாக இருக்கிறீங்க நீங்கள்? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நீங்கள்லாம் வந்து நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பிடிக்கல. அதனால தானே வந்து என்னை வந்து உன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறதுனால தானே வந்து என் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை பற்றி குறை சொல்லியிருக்க. நீ முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் முன்னாடி மாரி தான் இருக்கிறேன். நீங்கள் தான் இப்போ கொஞ்சம் மாறிட்டீங்க. முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து என்கிட்ட பேசுவீங்க. எதாக இருந்தாலும் வந்து எது வேணுனாலும் கேட்பீங்க. இப்போல்லாம் நீங்கள் கேட்குறதே இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் வந்து யார்கிட்டயோ பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சுதாக்கெல்லாம் அந்த விஷயம் வந்து தெரியாது." அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே பேச முடியல. "நீங்கள் வந்து தங்கச்சிக்கு வந்து 80,000 செய்யணும்னு சொல்லி வாங்கி யார்கிட்ட கொடுத்தீங்க? இப்போ அதுலேருந்து வட்டி வாங்கி தான் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே எனக்கு நகை வாங்கி வச்சுருக்குது எல்லாமே தெரியுமா? ஒன்றும் தெரியாமலாம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த விஷயம் எதுவுமே சுதாவுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அவள் இன்னும் வந்து பிரச்சனை பண்ணுவா. ஏன்னா அவளோட 20 பவுன் நகையை விற்று தான் வந்து நான் கடை ஆரம்பித்தேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ வந்து அவளுக்கு முன்னாடியே வந்து நான் தான் என்னால் தான் அந்த கடை இதானுச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நாளைக்கு அது எங்களுக்கு பிள்ளை பிரச்சனை ஆகுதா? நீங்கள் கொடுத்த 50,000 நான் திருப்பி கொடுத்துட்டேன். அது உங்களுக்கே தெரியும். தங்கச்சிக்கு நல்லது கெட்டது எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரிசையிலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் செய்கிறத வந்து சொல்லி காமிக்கல. ஆனால் வந்து நான் வந்து அப்பாவுக்கு அடுத்த இடத்துலேருந்து நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்கள் விஷயத்தையே தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர, நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன், என்ன இருக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்களே இப்படி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எதுவுமே நான் வந்து சொல்கிறது மாதிரி இல்லைம்மா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாவை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்புறம் மாமா வந்து அவர் உட்காந்துருந்தாரு. அவர் சொன்னார், "என்னப்பா உங்கள் அம்மா புதுசாக ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வந்திருக்கா, என்ன விஷயம்?" அப்படின்னோடனே நான் சொல்லிட்டேன், "இது மாதிரி மாமா எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வந்து ஏதாச்சும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்களா வந்து வம்பிழுக்கிறாங்க. நான் வந்து இது மாதிரி என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பொழுதானைக்கு வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே மாமியார் மருமகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே நான் பேசி தீர்த்துட்டு இருந்தேன்னா, நான் வெளியில் போயிட்டு எப்படி கடையை பார்க்குறது பண்ணுறது செய்கிறது. ஏதாச்சும் நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் மாமான்னோடனே, உங்கள் அம்மா ஒரு மாதம் இங்கேயே இருக்கட்டும். இருந்தால் தான் வந்து அடுத்தவங்க வீட்டில் இருந்தால் தான் வந்து அவளுக்கும் என்ன ஏதுங்கிறது தெரியும். எப்படி நடத்துகிறாங்க என்னங்கிறது அப்புறம் அவளுக்கு புரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் அதுதான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு மாமா, இது மாதிரி அம்மா இங்கே விட்டு போகிறதுக்குன்னோடனே, இல்லை இல்லை நீ அதெல்லாம் வந்து இதையும் கண்டுக்காத. ஒரு மாதம் எங்கள் வீட்டில் இருக்கட்டும். அப்போ உங்கள் மாமியெல்லாம் எப்படி நடந்துக்கிறா என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்தால் இவ்வளோ கஷ்டங்கிறது அவளுக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே கவலையாக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. அப்படியே உட்காந்துருந்தாங்க.